அதாவது வந்து நான் படிப்பு பத்தி மட்டும் பேசினேன். நான் நல்லா தானே படிப்பேன். நல்லா படிப்பு நீ. எனக்கு வந்து ரொம்ப நல்லா படிக்கணும்னு ஆசைங்க. ஆனா வந்து என் அப்பா வந்து ஸ்கூல் வந்து ஃபீஸ் கட்டுறது. இங்கிலீஷ் 26, தமிழ் எதுவா? தமிழ் எல்லாம் பாஸ் ஆயிடுவேன். எப்படி பாஸ் ஆயிடுவேன்? எதுன்னு சொல்லும் போதுல பாஸ் ஆகுது, அப்புறம் பாத்துக்கலாம். தமிழ் எல்லாம் 46 மார்க் எடுத்துருவாங்க. 46 மார்க் பத்தா போதுமா? அது நல்ல படிப்பா? அது எப்படி கரெக்டா? 35 எத்தாலே பாஸ். அப்புறமா நான் சின்ன வயசுல வந்து பார்த்தனா உங்க அப்பா கரெக்டா உன ஸ்கூல் அனுப்ப சொல்ல நீ கரெக்டா போயிட்டு ஸ்கூல் படிச்சிருந்தனா எனக்கும் படிப்பு வந்திருக்கும். அதனால நானும் படிச்சிருப்பேன். நானும் ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பேன். நீ வந்து சின்ன வயசுல நல்லா ஊரா திரிஞ்சுட்டு பொறுக்கிட்டு என்ன படிக்கல அப்படின்னா எப்படி? அது எங்க இதுல நல்லா இருந்துச்சு. மாடு வச்சிருந்தாங்க, மாட்டை பாத்துக்கணும், நடந்து போனோம். அப்போ ஸ்கூலுக்கு நடந்து போனோம். அது போல போய் ஏதோ எல்லாம் முடிஞ்சது படிச்சோம். ஏத்தி போறதுக்கு ஆட்டோ, அது ஒரு பஸ். ஒரு சரி இவர் வந்து நடந்து போனாராம். பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு பிளைட்ல போவாங்க. நான் சின்ன வயசுல எப்படி படிப்புன்னு மட்டும் சொல்லி நான் நல்லா படிப்பேனா மாட்டேனா அப்படின்னு என்னை பத்தி ஒரு 2 வார்த்தை மட்டும் நீ நல்ல மாதிரி அவங்க கூட சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு டேலண்டான பிள்ளை வச்சுன்னு வந்து இந்த மாதிரி உங்க பிள்ளைங்களை வளர்க்கணும். பிள்ளைங்க நல்லா படி வைக்கணும் தான். இங்க இருந்து போய் 7th சேர்த்தேன். போய் குருவியும் மீனையும் முடிச்சுட்டு வந்து ஊட்ட சேர்ந்தான். அது வேணாம், அது வேற வேற நல்ல பள்ளியோடமான்னு கேக்குறான். பசங்களை அவளை அட்டடிச்சுட்டு சைக்கிள் ஓடிச்சுட்டு வந்தான். அது இவரு சொல்ற பதிலாம் பாரு. நான் இப்படி இருந்தா அப்படி இருந்தான்ட்டு எந்த வாத்தியார் கேட்டாலும் உன் புள்ளியாட்டம் ஒரு நல்ல புள்ளிய நான் பார்த்தே இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறது. நான் உன்னை படிப்பு சம்பந்தப்பட்டதான் லட்சமே கூப்பிட்டு எவ்வளவு கை ஊத்த முடியும் கை ஊத்தி அமைச்சாரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தோம்னா நானு உன்னை படிப்பு எப்படி படிப்புன்னு தான் கேட்டேன். நான் என்ன சிலுமிசம் பண்ணணும்னு கேட்கல. படிப்பு எப்படி இருந்து அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா படிப்பா, அதை மட்டும் சொல்லு. ஆமா, படிக்கணும்னு நினைச்சா படிப்பான். ஆனா அவனுக்கு படிக்கணும்னு தோணலையா? என்ன பண்ணுது?